இது மகிமை நேரம். திரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவன் விரும்பும் குடும்பம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். நீதிமொழிகள் 31:10-11 சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். நம்பிக்கைக்குரியவள். தேவன் விரும்பும் குடும்பத்திலே இறுதியாக இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம் நம்பிக்கைக்குரியவள், நம்பிக்கை நிறைந்த குடும்பம். இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளாக நம்பிக்கை இருக்கிறதா? ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்பிக்கை என்பது உளவியல் சார்ந்த ஒன்று. இது ஒருவர் மேல் வைக்கின்ற உண்மையான ஒரு நிலை. இவள் கணவன் மனைவி என்னோடு உண்மையாக இருக்கிறார், மனைவி கணவனிடம் உண்மையாக இருக்கிறங்கிற ஒரு தன்மையை குறிக்கிறது. ஒரு வேடிக்கையான கதை சம்பவம், உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கிராமத்திலே அங்கே ஒரு பூ விற்கிற ஒரு மனிதன், அவள் வணக்கமாக செய்கின்ற ஒரு வேடிக்கையான வேலை. இவள் என்ன, அந்த கிராமத்தில் புதிதாக யாராவது வந்தால் அவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன கலாட்டா பண்ணுவார். அவர் செய்வது என்னன்னா, பூவை கொடுத்து விட்டு சொல்வார், மனைவி அதற்கான பணத்தை பெற்று விடுவார். பெற்று விட்டு கணவரிடம் போய் சொல்லுவோம், உங்கள் வீட்டில் நான் பூ கொடுத்தேன், ஆனால் அதுக்கு காசு தரல, நீங்கள் தாங்கன்னு வாங்கிடுவார். இப்போது மனைவி அங்கே மனைவியிடம் காசு வாங்கி விடுவார், கணவரிடமும் காசு வாங்கி விடுவார். இப்படி அந்த குடும்பத்தில், அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை குடும்பத்திலையும் இவர் வேடிக்கையாக சண்டையை கிளப்பி விட்டு அந்த வேடிக்கை பண்ணி அவர்கள் எப்படி தன் மனைவியிடத்தில் கணவரிடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறார் என்பதை அவர் பார்த்து ரசிப்பார். இப்படி ஒரு நாள் புதிதாக அந்த கிராமத்திற்கு 2 மனிதர்கள், ஒரு குடும்பம் வந்தது. அவள் வழக்கம் போல் அவர் செய்த காரியத்தை பூவை கொடுத்தார். அவள் பணத்தை பெற்றுக்கொண்டு கணவரிடம் போய் தனியாக பணத்தை கேட்கிறார், ரூபாய் கேட்கிறார். அப்போது அந்த கணவர் சொல்கிறார், தன் மனைவியை உடனடியாக கூப்பிட்டு அந்த பூவை வாங்கினதற்கான ரூபாவை கொடுத்தாயா என்று கேட்கிறார். உடனே அவள், ஆமாம் நான் கொடுத்தேன். அந்த பூ விற்கிற அந்த மனிதன் ஷாக் ஆகிட்டார். இத்தனை நாள் இந்த கிராமத்தில் எத்தனையோ பேரை நான் ஏமாத்திருக்கிறேன், உங்களை மட்டும் நான் ஏமாற்ற முடியலையே. அப்போன்னு சொன்ன அந்த கணவன் மனைவியை பார்த்து, மனைவி காரியங்களை, என் மனைவியை குறித்து எனக்கு நன்றாக தெரியும், அவள் யாரிடமும் கடன் வைப்பதில்லை, அதனாலே தான் நான் சொல்கிறேன் அவள் கொடுத்திருப்பாள் என்று சொல்லி நான் உங்களிடம் பணத்தை தரவும் இல்லை, அவளிடம் கேட்டு நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறேன். சின்ன நம்பிக்கை. நம் கணவன் மனைவிக்கிடையே குடும்ப வாழ்க்கையிலே சிறு சின்ன சின்ன காரியங்களே நம்பிக்கை இருக்கிறதா? நமக்குள்ளே அந்த நம்பிக்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ரூத், இன்றைக்கும் கூட ஒரு குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். ரூத் நகோமி அவனுடைய குடும்பம், ரூத் போவாஸ் அவனுடைய குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இங்கே ரூத் 3:10 நாம் வாசித்தோம் என்றால், அந்த ரூத் அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய சாட்சியை குறித்து போவாஸ் சொல்கிறாள். அதற்கு அவன் சொல்றா, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமாகிய வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்பொழுது மகளே, இப்பொழுதும் நீ பயப்படாதே, நீ உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான் என்று சொல்லி அவளிடம் சொல்கிறார். அவளை குறித்து, ரூத்தை குறித்து இந்த போவாஸ் அவளிடம் சாட்சி சொல்கிறார்.
என்னுடைய ஜனத்தார் எல்லாம் உன்னை பார்க்கிறார்கள். அவள் மோவாப்பிய ஸ்திரீ, அவளுடைய துக்கம், கணவனை இழந்து தன்னுடைய சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டு நகோமியோடு வருகிறாள். இப்போது அவள் ஆதரவற்ற சூழ்நிலையிலே அவள் கதிரை பொறுக்கி அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்து அவள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். போவாசுடைய வயலில் வேலை செய்கிறாள். இப்போ போவாஸ் ரூத்தினிடம் நான் உனக்கு சுதந்திரவாளி, நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன், நான் உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன், நான் உன்னுடைய முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் மிகவும் பெயர் பெற்றதாக இருக்கிறது. ஏன்னா ரூத் 2:11 உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லி அவள் மீது நம்பிக்கை வைக்கிறாள். அவள் இங்கே வாழ்கின்ற சூழ்நிலை, அவள் பிரச்சனையெல்லாம் அறிந்து சொல்கிறாள், நீ இந்த வயலிலே நீ உட்கார்ந்து கொள்ளலாம், நீ வேறு எந்த வயலை தேடி போக வேண்டாம், உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், உனக்கு தாகம் எடுத்தால் இங்கே என்னுடைய வேலைக்காரர்கள் குடிக்க கொடுக்கிற இடத்துல நீ தாகத்தை தீர்த்து கொள்ளலாம், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை இந்த போவாஸ் ரூத்தினிடம் சொல்கிறார். இப்போது ரூத் அங்கே சொல்கின்ற காரியத்தை நாம் பார்த்தோம் என்றால் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முன் அவர் சொல்கிறான். அதற்கு அவன் 13ஆம் வசனம், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும், நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடைய பச்சைமாய் பேசினீரே என்றாள். அங்கே அவனுடைய போவாசுடைய வயலிலே அவள் ஒரு வேலையும் செய்யவில்லை. அவள் வேடிக்கை பார்த்துவிட்டு அங்கே விழுகின்ற கதிர்களை பொறுக்க வந்த ஒரு மகள். அங்கே இருக்கிற அந்த கதிரை பொறுக்க வந்த அவளிடம் அவன் ஆதரவாய் பேசினதை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு வேலைக்காரியும் இல்லை, எனக்கு நீங்கள் ஆறுதலாக பேசினீரே என்று சொல்லி அவள் பேசுகிறார். அவளுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூத் போவாசுடைய குடும்ப வாழ்க்கை அது தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவனுடைய சந்ததியிலே அங்கே தாவீதின் குமாரன் இயேசு நம் தேவன் பிறப்பதற்கு காரணமாக வித்திட்ட முதல் காரணமாக இருந்த அந்த குடும்பம் இந்த ரூத்துடைய குடும்பமாக இருக்கிறது. அங்கே அந்த போவாஸ் இந்த ரூத்தை நம்பினதனாலே, நம்பிக்கை வைத்ததனாலே இந்த குடும்பம் இணைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கு தேவை. சில நேரங்களில் நாம் நம்பிக்கை இழந்து நிற்கிறோம் குடும்ப வாழ்க்கையிலே. அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத நிலைமையில் கணவன் மனைவியிடத்தில் உள்ள நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம், இல்லை மனைவி கணவனிடத்தில் இருக்கிற நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். இந்த குடும்பத்திலே போவாஸ் முழுமையாக இந்த ரூத்தை நம்பினார். ரூத்தின் ரூத் தன்னுடைய மாமியாரை நம்புகிறாள். நகோமி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையை நம்பி அதற்கு அவள் சொல்கின்ற எல்லா காரியத்துக்கு செயல்பட தன்னுடைய சுதந்திரவாளியாகிய போவாசை மணந்து கொள்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறந்ததாக. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பாருங்க, அந்த குழந்தையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரூத் 4:22 ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் என்று போடப்பட்டிருக்கிறது. 13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவனுடைய மனைவியானால் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினால் அந்த குழந்தை ஓபேத். அந்த ஓபேத் ஈசாயை பெற்றார். ஈசாய் யார் என்றால் தாவீதின் தந்தை. அந்த தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிரியமானவர், ஒரு சின்ன நம்பிக்கை அந்த தாவீதின் வம்சத்திலே, அந்த வம்சத்தின் அந்த தடை, அந்த
குடும்பத்தின் எல்லா காரியங்களும் தழைக்க பண்ணி அந்த குடும்பத்தை வளர்ந்திருக்கப்படி பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்று தந்தது. இன்றைக்கும் கூட நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறீங்களா? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற குடும்பத்தில் நான் நம்பிக்கையோடு இருப்பேன், என் கணவரை நான் கணவரோடு நான் நம்பிக்கையாக இருப்பேன், மனைவிக்கிட்ட நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்ல நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்கிட்ட நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிற இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, குடும்ப வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையை முன்னிறுத்தி நீங்கள் எங்களுக்கு போதிக்கிற காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தின்படி நாங்கள் அறிந்து கொள்ள, குடும்ப வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ, கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து அன்பு செலுத்தி சமாதானத்தோடு அன்போடு நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்க்கை நடத்த நீங்கள் கிருபை தாங்க. எங்களை எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன். மகிமை மகிமை